وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் லாஸ்டாக கேட்ட அந்த பயானில சுவர்க்கம் நரகம், சுவர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி மனிதர்களை வாழ வைத்திருக்கிறான், நரகத்துடைய அதாபுகள் எப்படியானது, ஒரு நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆக குறைந்த அதாபு எப்படி, இந்த விடயங்களை எல்லாம் லாஸ்டாக பயான்ல நாங்க அறிந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்திலே வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்தை அடைவதற்கு மனிதன் ஆசைப்படுகிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின ஒரு துஆ. ஒரு உம்ரா செய்கிறவர், ஹஜ் செய்கிறவர் தவாஃபில் அதிகமாக ஓத வேண்டிய துஆ இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இதான் நிறைய ஓத சொல்வான், கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணமே, ரப்பனா எங்கள் நாயனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், இந்த உலகத்திலும் நல்லதைத்தா, நல்ல விடயங்களைத்தா, நலவைத்தா, நல்ல ஈமானைத்தா, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், ஆகிரத்திலும் ஹசனாவை, ஹசனா என்றால் சொர்க்கம், சொர்க்கத்தை தா, வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. இதைத்தான் ஒவ்வொரு தவாஃப் செய்கிறவர்களும் ஓதுகிறார்கள். அதைத்தான் ஓதச் சொல்லி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின ஒரு துஆ குர்ஆனிலே இருக்கிறது. ஆனா சொர்க்கத்தை அடைவதற்கு, நரகத்தை நாங்க பயப்படுகிறோம், சொர்க்கத்தை அடைவதற்கு, சொர்க்கம் செல்லுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொல்லி தந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னால் அவர்கள் செய்த பயானில் முதலாவது பயான் இது, அஃஷுஸ் ஸலாம். முதலாவது சொன்னார்கள், நீங்க மக்களை கண்டால் சலாம் சொல்லுங்க, சலாத்த பரப்புங்க, யாரை கண்டாலும் சரி. ஏனென்றா என்னோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதலாவது இபாதத் இது, முதலாவது அமல் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் படைத்த பின்னால் மலக்குமார்கள் ஒரு கூட்டம், ஒரு குரூப்பாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இருந்துட்டு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், நீங்கள் போய் அந்த மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள். அப்ப அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சலாத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வாரீங்களா, வீட்டுக்குள்ள வார நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி போட்டுவாங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட வீட்டுக்கு பரக்கத் என்றார்கள், அது வீட்டுக்கு ஒரு பரக்கத் என்றார்கள். சலாம் சொல்லுறது, யாரை கண்டாலும் சலாம் சொல்லணும். சிலவங்க சலாம் சொல்லுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல, ஒரு கடுகடுத்த முகத்தோட ஏதோ ஏதோ லட்சக்கணக்கு தரை இருக்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. கடுகடுத்த முகம் ஒரு மூமின் அடையாளம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கான முத்தபஸ்ஸிமா, கான முத்தபஸ்ஸிமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்டாலும் சிரிப்பார்கள், புன்சிரிப்போடு இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபஸ்ஸுமுன் அலா வஜ்ஹி அஹீக ஸதகா, உங்களோட ஒரு சகோதரன் ஒரு முஸ்லிமை பார்த்து சும்மா சிரிச்சிட்டு போறதும் சதகா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு போறதுக்கான அமல்ல ஒன்று சலாம் சொல்லுங்க. அடுத்து சொன்னாங்க
சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. தின்ன கொடுக்கிறது, மக்கள் அழைச்சி வீட்டுல சாப்பாட்டை கொடுக்கிறது, தேவையானவர்களை கொண்டு போய் கொடுக்கிறது, ஒரு கத்தமா கந்தூரியா மஜ்லிஸா வீட்டில் ஏற்பாடு செய்து சாப்பாட்டை கொடுக்கிறது. ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது? அஃலலு ஸதகத்தி அன் துஷ்பிஅ கபிதன் ஜாஇயா. சதகாவில சிறந்தது என்ன தெரியுமா? பசித்த ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை கொடுங்க. அடுத்ததாக சொன்னாங்க வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம். ராவையில மக்கள் படுத்துக் கொண்டிருப்பார்கள், எல்லாருக்கும் தூக்கம், நீங்க எழும்பி ராவையில தொழுங்க. இந்த மூணை நீங்க செஞ்சீங்கன்னா சலாம் சொல்லுறது, சலாம் சொல்லுறது, அடுத்தது சாப்பாடு கொடுக்கிறது, அடுத்தது ராவையில எழும்பி தொழுகிறது. எல்லாரும் படுக்கிற அவர் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கிறாரு, இபாதத்தோடு இருக்கிறாரு, அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிறாரு. இப்படியாக இந்த மூணு அமலை நீங்கள் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்க சொர்க்கத்துக்கு சலாமத்தாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால நரகத்தை பயப்படுகிற நாங்க சொர்க்கத்தை பெறுவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக நல்ல அமல்கள் எங்களிடத்துல வர வேண்டும், இபாதத்துக்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றா நாங்க எங்கட கடைசி ஒன்று இருக்கிறது, கடைசி ஒன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த லாஸ்ட் டைம் பத்தி சொல்ற நேரத்தில் உலகத்தில் ஒரு மனிதன் அமல் செஞ்சு கொண்டே இருப்பான், இபாதத்தோடு இருப்பார், சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஷான் கிட்ட போயிருப்பார், சொர்க்கத்துக்கு கிட்ட போயிருப்பார். அப்படி போனவர் ஏதோ ஒரு பாவத்தை செய்வாரு, பாவத்தை செஞ்சு அவர் நரகம் போயிடுவார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு மனிதன் பாவம் செய்திருப்பார், நிறைய பாவங்கள் செய்திருப்பார், பாவம் செய்தவர் நரகத்தை கிட்ட போயிருப்பாரு, நரகத்தை கிட்டவர் அந்த நேரத்தில் அவர் நன்மையான ஒன்றை செய்வாரு, நன்மையான ஒன்றை செஞ்சுட்டு சொர்க்கம் போயிடுவார். அதனால எங்களுக்கு உலகத்துல யாரை பார்த்து நரகம் சொர்க்கம் எங்களுக்கு செல்லாது, அது அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான், அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான், அல்லாஹ்வுடைய முடிவுல உள்ளது. எனவே ஒரு மனிதன் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இறைவா, கடைசி நல்லதாக ஆக்கி வைப்பாயாக, சக்கராத்தை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக. பாவத்தில மௌத்தல்ல, அது நல்ல மௌத்தல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கட்டத்தில, ஒரு அடியானை அல்லாஹ், ஒரு மனிதனை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவரை நல்லவராக நல்ல மௌத்த அல்லாஹ் கொடுக்கணும் என்றா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்தை செய்ய வைப்பார், அல்லாஹ் ஒரு இபாதத்தை செய்ய வைப்பான், தொழ வைப்பான், ஓத வைப்பான், திக்ர் செய்ய வைப்பான். அப்படி ஓதிக்கொண்டிருக்கிற டைம்ல ரூஹ எடுத்துருவான் அல்லாஹ். ஒரு நாளை முன்னால வெளிகமே ஒரு ஆலிம் மௌத்தானார், பெரிய ஒரு உஸ்தாது, பெரிய ஒரு ஆலிம், இபாதத்தாலியான ஆலிம். வீட்டில அசருடைய தொழுகப்ப அந்த நேரம் வெளியரங்க இயலாது, வீட்டில் அசருடைய தொழுகை ஜமாத்தோட தொழுதாரு, தொழுவிட்டு தன்னுடைய மனைவிக்காக, வைஃப் மௌத்து ஒரு மாசம், வைஃபுக்காக வேண்டி அவர் யாசீன் சூரத் ஓதினாரு, குடும்பத்தோட சேர்ந்து ஓதி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு வாராரு. 50வது திக்ர் வாரத்தோட மௌத்தாகிட்டார். எவ்வளவு பெரிய மௌத் எடுப்பார், எவ்வளவு சிறப்பான மௌத் எடுப்பாரு. சகோதரர்களை, இதைத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டது, அல்லாஹும்ம ஸல்லிம், யா அல்லாஹ் கடைசி நல்லதாக ஆக்கி வைப்பாயாக, பாவத்தில தவறு செய்கிற நேரத்தில் அல்ல, அல்லாஹ் இபாதத்தில் நல்ல ஒரு இபாதத்தோட மௌத்தை தருவாயாக. நான் படித்து வைத்திருக்கிறோமே நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள், அவர்கள் யார்? அவர்கள் யார்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் கூட அவர்களை சந்திக்க சென்று அவர்களிடத்துல சொன்னாங்க, எனக்காக நீங்க துஆ கேட்டுக் கொள்ளுங்க. அவ பொம்புல, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பரம்பரையில சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட மகள் அவர்கள். அவர்கள் 25 ஹஜ்ஜுகளை செய்திருந்தார்கள். துஆ கபூலாகின்ற ஒரு பொம்புல மௌத்துக்கு முன்னால, மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு இடத்தை போய் காட்டினாங்க, இந்த இடத்துல தான் என்ற கபர் வரோடும். யாருக்கு தெரியும் சகோதரர்களே, எங்கட கபர் எங்க வரும் என்று, எங்க வரும் என்று யாருக்கு தெரியும்? ஈரான்ல இருந்து வந்தவங்க எங்கேயோ வந்து எங்கேயோ மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது.
வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்மின் தமூத், யாருக்கும் தெரியாது எங்க மௌத்தாகிறது. ஆனா நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு இடத்துல காட்டினாங்க, இந்த இடத்துல தான் நான் மௌத்தாகிறேன், இந்த இடத்துல தான் நான் அடங்கப்படணும். அந்த இடத்துல இருந்து கொண்டு அவங்க தொடர்ந்து அப்படி ஓதி ஓதி 180 குர்ஆன்கள் ஓதி முடித்தார்கள். 180 குர்ஆன்கள் ஓதி முடித்தார்கள். சரியான இபாதத் அவர்கள். பொம்புல சரியான அமல், சரியான இபாதத். கடைசிக்கு நோய் வந்துட்டு துஆ கேட்டா கபூலாகிறவங்க குர்ஆன் ஓதுகிற குர்ஆனோட தான் வாழ்க்கை. நோய் வந்த டைம்ல நோய் கூடுகிறது, நோன்பாளியாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் சொன்னாங்க, உம்மா நோம்ப விடுங்க, உம்மா நீங்க நோம்ப விடுங்க, நோய் உங்களுக்கு. சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டு இருக்கிற துஆ என்ன தெரியுமா? நோம்போட மௌத்தாகும், நோம்போட மௌத்தாகும். அதைத்தான் அல்லாஹ்விடத்துல கேட்டு இருக்கிறேன். அதான் என்ன துஆ. ஒதுவெடுக்க தண்ணி தாங்க வேண்டாங்க, தண்ணி எடுத்தார்கள், ஒதுவெடுத்தார்கள், தொழுதார்கள், குர்ஆனை பிரட்டினார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிற ஒரு ஆயத், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்ற சுருக்கம், தாருஸ் ஸலாம் என்ற சுருக்கத்துக்கு அல்லாஹ் வர சொல்றா, வாங்க தாருஸ் ஸலாத்துக்கு வாங்க, தாருஸ் ஸலாம் என்ற சுருக்கத்துக்கு வாங்க அல்லாஹ் கூப்பிடுகிறான். அந்த ஆயத்தை ஓதினார்கள். அதற்கு பின்னால் அடுத்த ஓத கிடைக்கல, ஒதுவோட கிப்லாவை முன்னோக்கி குர்ஆனுக்கு முன்னால இந்த ஆயத்தை ஓதி போட்டு மௌத்தானார்கள். இத்தான் சகோதரர்களே நல்ல மரணம் என்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றா அந்த நேரம் இருக்கிறது, சக்கராத் இருக்கிறது. நாங்க செய்த அமல்கள், நாங்க செய்த பாவங்கள் காட்டப்படுகிற நேரம், காட்டப்படுகிற நேரம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நாம் உலகத்துக்கு ஏமாந்து விடக் கூடாது. உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இது ஒரு சுமர் ஏமாற்றத்துடைய ஒரு வாழ்க்கை, எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நாங்க கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல முடிவை தா, நல்ல மௌத்தை தா, சக்கராத்தை லேசாக்கு, ஈமானோட கலிமாவோட இபாதத்தோட யா அல்லாஹ் மௌத்தை தா. அப்பதான் அந்த நேரத்தில் தான் சகோதரர்களே ஒரு மனிதன் நல்லவராக இருந்தா, இபாதத்தாளியாக இருந்தா, அவரிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் வருவார்களே வந்து என்ன சொல்லுவார்கள்? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah. நல்லவராக இருந்தா சில மனிதர்கள் சொல்லுவாங்களே, சக்கராத்துடைய கட்டத்தில் நோயாளியாக இருப்பாங்க, உங்களுக்கு விளங்குவில்லையா? இந்த மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். மலக்குமார்கள் வாரது அவர்களுக்கு விளங்கும். சொல்லுவாங்க, இந்த ஆக்கள் வந்திருக்கிறாங்க, இந்த முன்னால் இருக்கிறாங்க, வலவில் இருக்கிறாங்க, இடவில் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு அது விளங்கும், அவர்களுக்கு அது விளங்கும். அவங்க சொல்லுவாங்க, சும்மா அல்லது பெய் அல்ல, ஏனென்றா அல்லாஹ்வுடைய ஆயத் அது. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க பயப்படுவானோ, அல்லாஹ் தகாஃபு பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு கவலைப்படாதீங்க. இதோ சொர்க்கம் இருக்குது பாருங்க. அவங்க சொர்க்கத்தை பார்ப்பார்கள். சொர்க்கத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரூஹ் போய், சில ஜனாசாக்களை பாருங்க, நெத்தி வேறுத்திருக்கும், சிரித்தவர்களாக இருப்பார்கள். அப்ப ரூஹ கலட்டி வந்து அவ்வளவு கஷ்டம். அந்த ரூஹ் அப்படி கலட்டி வார டைம்ல நஜீஸ் எல்லாம் போயிடும். அதான் மௌத்தான அடிக்கழுகிறது, கண்ணை கசக்கி மூடுற அந்த ரூஹ் போற கண்ணால. அதான் கண்ணை கசக்கி கண்ணை மூடுறது, அந்த ரூஹ் வெளியாகிறது கண்ணால. தொண்டை குலுக்கி வந்து அதற்கு பின்னால் அவருக்கு சொர்க்கம் எல்லாம் காட்டப்படும். சொர்க்கவாதியாக இருந்தா சொர்க்கத்தை பார்த்து சிரிப்பாரு, அந்த ரூஹ் அப்படியே கண்ணால போயிடும். அப்ப அந்த டைம்ல எப்படி சிரிப்பு வரும்? ரூஹ் போற டைம் எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். நாங்க துஆ கேட்கிறேன்னா, யா அல்லாஹ் சக்கராத்தை லேசாக்கிவே. சில மனிதர்களை பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க சக்கராத்தில. அந்த ரூஹ் போறதுக்காக எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவு கஷ்டமானது. ஒரு ஆட்டை உசுரோட வச்சு தோலை உரிச்ச அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வருத்தம். அது போன்ற ஒன்று தான் ரூஹை கலற்றுவது என்கிறது. அதான் நஜீஸ் வெளியாகும். அப்ப அந்த டைமில் எப்படி அவர் சிரிப்பார் என்றால், அவ்வளவு வருத்தத்தோடு உள்ளவர் ஏன் சிரிக்கிறார் என்றால், அது சொர்க்கத்தை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு. அதனால சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்விடத்தில் நிறைய அதைத்தான் கேட்க வேண்டிய, அல்லாஹ் கடைசி நல்லதாக ஆக்கிவை, ஈமானோடு ஆக்கிவை, சொர்க்கவாதியாக ஆக்கியா அல்லாஹ், நரகத்தை விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ். அந்த துஆ கேட்க வேண்டிய நேரங்கள் தான். இந்த ராவு 25வது ராவு, இந்த 2 நாள்ல இன்ஷா அல்லாஹ் 27வது ராவு ரமலான் முடிகிறது.
நிறைய துஆக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய டைம்ல, தஹஜ்ஜுடைய டைம்ல நல்ல துஆக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்க செய்து கொண்டிருக்கிற இந்த அமல தொடர்ந்து வாழ்க்கையில நாங்க பழக்கி கொண்டா நிச்சயமாக சலாமத்தாக, பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக சுருக்கத்தை அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுருக்கத்தை அடைவதற்கு நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானா. இபாதத்துக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானில் நீ யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. உடம்பில் உள்ள நோய்களை, வருத்தங்களை யா அல்லாஹ் நீ லேசாக்கி விடுவாயாக. உமது பிள்ளைகள் எதிர்காலத்தை சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி வரையில நிம்மதியாக, சலாமத்தாக, நோய் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து வஃபாத்தாகுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் எம் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.